ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஸ்காட் கேரேஜ். இப்போ நம்ம இந்த இவ்வளோ பெரிய ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கலாம். இது என்ன தெரியுதுங்களா? இதுதான் வந்து ஏபிஎஸ் மாடுலேட்டர் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து என்ன வேணா இப்படி சாட்சிக்கிறது எது வேணா பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது மேலே ஒரு கேப் வரும். அந்த கேப் இருக்கும்போது நீங்கள் எப்படி வேணா சாட்சிக்கலாம். பட் இந்த கேப்பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் உள்ள ஃபுல்லாக ஆயில் வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஒர்க்கே என்னன்னா, இதுதான் நம்மளுக்கு இசியூ. இது வந்து ஏபிஎஸ் இசியூ. நம்ம வண்டிக்கு தனியாக இசியூ இருக்கும். இதுல வந்து நம்மளோட ஆக்டிவேட்டர்ஸ்லாம் இருக்கும். இசியூ சொல்றது வந்து ஆக்டிவேட்டர்ஸ் ஒர்க் பண்ணும். இப்போ இதுலயே உங்களுக்கு தெரியும், MC1 இங்க எஃப்னு போட்டிருக்குங்களா? எம்சினா ஃப்ரண்ட் எம்சி கிட்டுக்கு போற ஓஸ். இது வந்து ஃப்ரண்ட் கேலிப்பருக்கு போற ஓஸ். ஓகேங்களா? எம்சி கிட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம பிரேக்கை பம்ப் பண்ணோம்னா ஏபிஎஸ் மாடுலேட்டருக்கு வந்துட்டு தான் நெக்ஸ்ட் அடுத்த ஓஸ் வழியா தான் நம்மளுக்கு கேலிப்பருக்கு டிஸ்க் ஆயில் சப்ளை ஆகும். இது எப்படி நம்மளுக்கு கட் ஆஃப் பண்ணுதுன்னா, நம்ம அந்த ஏபிஎஸ் ஒயர் இருக்குங்கள, ஃப்ரண்ட் வீலும் பேக் வீலும் ஈக்குவலா சுத்தும் போது நம்மளுக்கு ஏபிஎஸ் அப்ளை பண்ணும்போது இந்த மோட்டர் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் ப்ரெஷரை கம்மி பண்றது, எப்படி நம்ம ஏபிஎஸ் ஒர்க் ஆகணும்னு சொல்றதே இதுதான். இதுதான் இந்த ஏபிஎஸ் மாடுலேட்டர். அதே போல உங்களுக்கு ரியருக்கும் இருக்கும். ரியர்ல 6 எம்சி ரியரு, கேலிப்பர் ரியர்னு போட்டிருக்கோம். இதுல நீங்க எதுவுமே வந்து கன்ஃபியூஸே ஆக தேவையில்ல. இதுலயே டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க எந்தெந்த ஒயர் எது இதுல மாட்டணும்ட்டு. இப்போ இது வந்து நம்ம காமிச்சிருக்கோம். இது பார்த்தீங்களா? ரியர்ல இது எம்சி கிட் இருக்கு, நெக்ஸ்ட் கேனு, அதுக்கப்புறம் நம்ம ஏபிஎஸ் மாடுலேட்டரு, இது இசிஎம் தனியா. இதுதான் வந்து நம்ம ஏபிஎஸோட மாடுலேட்டர். இது எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்பதான் சொல்லியிருப்போம் ரீசெண்டா. ஓகேங்களா?